உடனே அவர் கண்களை மூடி தேவனது உயிர்த்தெழுந்த நன்னாளின் ஆராதனையில் இந்த தூக்கம் வந்து முடிகிறவரை தேவனுடைய பிரசன்னமாகவே செய்ய முடியாது. எல்லாரும் கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த வாதி தேவனுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு வாயை திறங்க பார்க்கலாம். எல்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் வல்லமையுள்ள பிதாவே துதிக்கிறோம் தேவன் இந்த ஆராதனை முழு பொறுப்படுத்த நடத்த முடியாது. ஒவ்வொரு பகுதியும் தேவனுடைய பிரசன்னமாகவே செய்ய முடியாகும். வருகிற மக்களை திருதமை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. நாமத்தில் பாஷமா ஜெபிங்க பார்க்கலாம். ஆமீன். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிப்பார். கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடல்களை நம்ம பாடி தேவன் நாம் மகிமை பெற்று பாடுவோமா? உனக்காய் மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு எழுந்தேன் அப்படின்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமை கண்டு பாடுவோமா? உனக்காய் மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு எழுந்தேன் இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே. இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. உனக்காய் மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு எழுந்தேன் இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே. இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. சீயோனே கம்பீரி சாலேமே நீ ஸ்தோத்திரி. சேர்ந்து சீயோனே கம்பீரி சாலேமே நீ ஸ்தோத்திரி. துதியே கனமே மகிமை செலுத்து. துதியே கரங்களை தட்டி கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. வாக்கு மாறாதவரே இயேசு சொல் தவறாதவரே. சேர்ந்து படமா? முன்னபடி அன்று உயிர்த்தெழுந்தாரே. வாக்கு மாறாதவரே இயேசு சொல் தவறாதவரே. சொன்னபடி அன்று உயிர்த்தெழுந்தாரே. சீயோனே கம்பீரி சாலேமே நீ ஸ்தோத்திரி. சீயோனே கம்பீரி சாலேமே நீ ஸ்தோத்திரி. துதியே கனமே மகிமை செலுத்து. துதியே கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. கரங்களை தட்டி சுத்த திருச்சபையே பறை சாற்றிடும் நற்செய்தியை சாவையும் பேயையும் நோயையும் ஜெயித்தார். சுத்த திருச்சபையே பறை சாற்றிடும் நற்செய்தியை சாவையும் பேயையும் நோயையும் ஜெயித்தார். சீயோனே சேர்ந்து பாடுவோமா? கம்பீரி
சாலேமேனி ஸ்தோத்தரி சியோனே கம்பீரே சாலேமேனி ஸ்தோத்தரி துதியே கனமே மகிமை செலுத்து துதியே கனமே மகிமை செலுத்து என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் ஆமென் அல்லேலூயா என் மீட்பர் என்னோடு இருக்கிறார் ஆமென் அல்லேலூயா கரங்களை தட்டி நம்பிக்கையுள்ள வல்ல ஜீவ நல்ல மார்க்கமேதுவே நாமும் உயிர்த்து நம் கர்த்தரை சேருவோம் நம்பிக்கையுள்ள வல்ல ஜீவ நல்ல மார்க்கமேதுவே நாமும் உயிர்த்து நம் கர்த்தரை சேருவோம் துதியோடே சேர்ந்து பாடுவோமா சாலேமேனி ஸ்தோத்தரி சியோனே கம்பீரே சாலேமேனி ஸ்தோத்தரி துதியே கனமே மகிமை செலுத்து துதியே கனமே மகிமை செலுத்து உயிரோடு இருக்கின்றார் ஆமென் அல்லேலூயா என் கர்த்தர் உயிரோடு இருக்கின்றார் ஆமென் அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா இரண்டாவது பாடலாக எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ஜெயித்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்து மீட்பர் இயேசு என் சொந்தமானார் என்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நம் மகிமைக்கு என்று பாடுவோமா சீஷகரின் எல்லா மன இருள் நீக்கினாரே சீஷகரின் எல்லா மன இருள் நீக்கினாரே எம்மன கலக்கங்கள் நீக்கினதாரே எல்லையில்லா பரமானந்தமே என் மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே கரங்களை உற்சாகமாய் தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று கல்லறை திறந்திடவே கடும் சேவக பயந்திடவே கல்லறை திறந்திடவே கடும் சேவக பயந்திடவே வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே செயலிதுவே வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே வல்ல பிதாவின் செயலிதுவே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே கரித்தவ மத்தியிலே
ஜீவ தேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே ஜீவ தேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரிசு சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரிசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாக நம்மளோடு கூட இடப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படியே எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். நம்ம திலக்கு தான் அருமையான சிஸ்டர் ஜாய்ஸ் சிபி அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 146 சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? சங்கீதம். அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனு புத்திரனையும் நம்பாதேயுங்கள். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். தேங்க்யூ சிஸ்டர். அந்த ரெண்டு நம்ம யார் ஒருமனைப்பட்டவர்களாய் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமே வாசிப்போமா? அல்லேலூயா, என் ஆத்மாவே கர்த்தரை துதி, நான் உயிரோருக்கு மட்டும் கர்த்தரை துதிப்பே, நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனை பண்ணுவேன். கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மக்களை தேவன் அபிரதமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. இன்னும் சத்தமா பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரடியாய் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. அங்க 4 விதமான காரியங்கள் இருக்கும். லூக்கா 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை, மேலும் மனுஷகுமாரன் 4 காரியங்கள் சொல்லியிருப்பாங்க. என்ன பாடுகள் படவும்? பல பாடுகள் படவும், மூப்பராலும் பிரதான ஆசிரியர்களாலும் வேத பாதகர்களாலும். 2வது காரியம் அவர் தள்ளப்படவும், 3வது கொல்லப்படவும், 4வதாக உயிர் கேளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 4 காரியமும் நிறைவேற்றவே என் தேவன் இயேசுவை இந்த பூமியில அனுப்பினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முதல் காரியம் என்ன? பாடுபடணும். அல்லேலூயா. மத்தவங்களால 2வது காரியம் தள்ளப்படணும். அல்லேலூயா. 3வது காரியம் என்ன பண்ணணும்? கொல்லப்படணும். அல்லேலூயா. 4வது காரியம் என்ன பண்ணணும்? உயிர் தேடணும். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவச்சனம் உங்களிடத்துல நான் பேச ஆசைப்படுகிறேன். கவனிங்க. நம்மளுடைய வாழ்க்கையில இப்போ இந்த 4 பாயிண்ட்டுமே வச்சு பாருங்க. யார் யார் என்ன ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க பார்த்துக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலரால நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றோம். கைகளை உயர்த்தி காட்டுங்க. நான் முக்கியமா ஆமென். பலரால எனக்கு நிறைய நெருக்கம் இருக்கு, பாடுகள் இருக்கு. ஏன்டா இந்த வாழ்க்கைன்னு சொல்றவங்களாம் கைகளை உயர்த்தி காட்டுங்களேன். பாடுகள் இருக்கா? மற்றவங்களால தள்ளப்பட்டோமா? நீ எல்லாம் பெரிய ஆளா? நீ உன் பேச்சை கேட்கணுமா? ஆமென். நம்மள ஒரு ஆளாவே மதிக்காம இருக்கிறாங்களா? எத்தனை பேர் கைகளை உயர்த்தி காட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சத்துல இந்த மாதிரி ஆளு கூட பழகுறத பழகாமையே இருக்கலாம்.
மாம்சத்துல கொல்லப்படுறோம். ஆமென். கரெக்டா இல்லையாமா? நம்ம இவ்வளவு நன்மை செய்த இவங்க இப்படி பண்றாங்களே. ஆமென். ஹல்லேலூயா. மாம்சத்துல கொல்லப்பட்டு காணப்படுகிறார் தேவச்சனமே, இந்த நாள்ல என் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், நாம் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட போகிறோம். ஹல்லேலூயா. 3 காரியங்களையும் நீங்க அனுபவித்தால் தான் நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடுபடணும், அடுத்தது தள்ளப்படணும், கொல்லப்படணும். மாம்சத்துல கொஞ்சம் எங்கேயாச்சும் ஓரமா ஓட்டின்னு இருக்கோம் இவங்க மேல. ஐயோ அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, கொஞ்சம் நம்மளை பார்த்தாங்கன்னா போதுமே. ஹல்லேலூயா. அந்த மாம்சம் அழிகிற வரைக்கும், கொல்லப்படுற வரைக்கும் உங்களுக்கு பாடுகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அதனால தேவச்சனமே, ஆண்டவருடைய வாழ்க்கை வரலாறோட நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ இந்த பைபிள் எல்லாம் படிக்கும்போது அதோடு சேர்ந்து பார்க்க தான் நம்மளுக்கு சுவாரஸ்யமான காரியங்கள் வெளிப்படும். ஆமென். இந்த நாளில் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நிச்சயமாய் பாடுபடுகிறவர்கள், தள்ளப்படுகிறவர்கள், கொல்லப்படுகிறவர்கள் இந்த நாட்களிலே, வருகிற நாட்களிலே தேவன் உங்கள் நிமித்தமாய் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. 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 எப்படி உயிர்ப்பிக்க பண்ணுவாருன்னா கவனிங்க, ஆண்டவர் ஏற்கனவே சொன்னாரா இல்லையாமா? 3ஆம் நாளிலே எத்தனை பேர் சொல்ல, ஏய் நீ என்னை இப்படிதானே நினைச்சிட்டு இருக்கிற, எனக்குன்னு ஒரு நேரம் வரும், நான் வருவேன் பாரு, அப்ப பாருங்கடா சொல்லியிருக்கீங்களா? எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க ஒரு வார்த்தை? எனக்குன்னு ஒரு காலம் வரும்டா, யானைக்கு ஒரு காலம் தான் சொல்லிக்கல. டைலாக்லாம் நல்லா வரும் நம்மளுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆனா சொல்றமே தவிர நம்ம மாம்சத்துல ஒண்ணும் கொல்லப்படாதனால நம்ம உயிர்ப்பிக்க முடியல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ உயிர்ப்பிக்கப்படும்படியாக இயேசு 3ஆம் நாளிலே நான் உயிரோடு எழுந்துப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆமென். நம்மளும் அந்த ஒரு டைலாக்லாம் சொல்லி இதுவரை ஒண்ணுமே நடக்கல பாஸ்டர், ஜனங்க நம்மள அப்படியே தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆமென். ஒரு நாள் வருவேன், எனக்கும் தேவன் செய்வார், எனக்கும் அற்புதம் நடக்கும், எனக்கும் சுகம் வரும், எனக்கும் பணம் வரும். ஆமென் சொல்றோம், மற்றவங்க மறந்துடுவாங்க. அந்த நாட்களில் தேவன் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் எப்போ பாடுகள் நிமித்தமாய், தள்ளப்படுதல் நிமித்தமாய் நீங்கள் எப்போ கொல்லப்படுகிறீர்களோ, எப்போ உங்களை நீங்கள் வெறுத்து என் தேவனிடத்தில் உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ, அப்பதான் என் தேவன் உங்களை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? தேவன் மீது கால வேளையில நீங்க யாரையாவது நம்பிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த நம்பிக்கையை தூக்கி ஓரம் போட்டுட்டு என் தேவனை மாத்திரம் நம்பி பாருங்க. நிச்சயமாய் இந்த மாதத்துல என் தேவன் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தேவன் எதற்காக வந்தார்னா 4 விதமான காரியங்களை நிறைவேற்றும்படியாக. அவர் எப்படியா? பாடுகளை அனுபவிக்கும்படியாகவும், தள்ளப்படும்படியாகவும், கொல்லப்படும்படியாகவும், உயிர்ப்பிக்கும்படியாகவும் என் தேவன் வந்தார். ஹல்லேலூயா. நிறைவேற்றினாரா இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் இங்க லூக்கா எல்லாரும் எடுத்து வாசிக்கிற ஒரு வசனம். லூக்கா 24:6 அவளை நோக்கி, அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே எழுந்தார். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார் சொல்றோம், கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. சத்தம் பத்தலையே, இந்த சத்தம் ஒண்ணும் பத்தலையே. ஜென் சைடுல மட்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். லேடி சைடுல மட்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த குட்டி பசங்களாம் சேர்ந்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பா இவங்க போதும் எனக்கு. ஹல்லேலூயா. 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 அப்போ என் தேவன் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ அவன் ஏன் உயிர் தெழுந்தான்னு பாத்தீங்கன்னா, யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எடுத்து வாசி. யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய டெஸ்டினேஷன் ஃபுல்லா இங்க இருக்கிறதுக்கு உண்டான லக்கா இருக்கக்கூடாது. ஆமென். உங்களுடைய டெஸ்டினேஷன் ஃபுல்லா எங்க இருக்கணும்? பரலோக ராஜ்யத்தை அடையும்படிக்காக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு வீடு நான் போகிறது நலமாக இருக்கும். நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை, அந்த ஸ்தலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் இவ்வளவு பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ரன்னிங் ரேஸ் ஓடாமே ஜெயிக்க முடியுமா பிரதர்? ஓடனாதான்
ஜெயிக்க முடியும்? எக்ஸாமை எழுதாமே பாஸ் ஆக முடியுமா பிரதர்? ஒரு 4-5 எக்ஸாம் ஸ்ட்ரெயிட்டாக எழுதிட்டு அதில் 3 ஃபெயில் ஆகினாலும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக? எழுதாமே எல்லாத்தையும் பாஸ் ஆக முடியுமாம்மா? ஒன்று கூட பாஸ் ஆன பிள்ளைகள்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஆமேன். நான் இருந்தாலே பாடுகளை அனுபவிக்கிறவர்களாக இருக்கணும். குட் ஃப்ரைடேல அதுதான் சொன்னேன். 3 விதமான பாடுகளை உங்களுக்கு சொன்னேன். என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. சிச்சை, போராட்டம், உபத்திரம். முந்தா நேற்று தானேம்மா பேசினேன், சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் வழியாய், அவர் நிமித்தமாய் அவரை விசுவாசிக்கிறவர்கள் என்ன பண்றாங்களா? அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறாரா? யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை ஏற்கனவே ஒருத்தர் பேசியிருக்கார். யார் இந்த பிரகாரமாய் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உண்டான தலைப்புக்குள்ளாக வருகிறேன். யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை. இது எங்கம்மா இருக்கு? பழைய ஏற்பாட்டில் இருக்கு. நம்ம வாசித்த காரியம் பார்த்தீங்கன்னா யோவான் புதிய ஏற்பாட்டில் இருக்கு. உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிற தேவனை அவன் என்ன பண்ணா? யோபு விசுவாசித்தான். எப்படி விசுவாசிக்கிறார்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாட்களில் பூமியின் மேல். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும்? நானும் அதே நம்பிக்கையில விசுவாசத்துல தான் இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்லுகிறவர்கள். ஹல்லேலூயா. நிச்சயமா என் தேவன் என்னுடைய பாடுகளுக்கு நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. என்னுடைய கண்ணீர் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு விரோதமாய் செய்கிறவர்கள், எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை என் தேவன் நிச்சயம் நியாயம் தீர்ப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் எனக்கு சொல்றதை சேர்த்து எடுத்துக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்கு கூட வந்துடணும். ஆமென். யோபு போய் சண்டை போடல, யோபு போய் ஆண்டவரை பத்தி குறை பேசல. ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஒரே ஒரு நம்பிக்கை, விசுவாசம். என் மீட்பு உயிரோடு இருக்கிறார். ஆமென். இந்த நாள் கால வேளையில அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு உண்டான தலைப்பை எழுதுறவங்க எழுதிக்கோங்க. அவர் உயிரோடு எழுந்து. கிளியரா போடுங்க, எதுகை மோனையோட போடுங்க. அவர் உயிரோடு எழுந்து என்னோடு இருந்து என்னை உயிர்ப்பிக்கிறார். இதுதான் இன்னைக்கு உண்டான தலைப்பு. அவர் உயிரோடு எழுந்து என்னோடு இருந்து என்னை உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப புரிஞ்சுக்கோங்க, அவர் உயிர்த்தெழுந்தா சொல்றோம், கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்றவங்க கரெக்டா கரங்களை உயர்த்துங்க. பின்னாடி வசனம் வரேன். ஆமென். என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்படி இருந்தால் அவர் நம்மளை உயிரோடு நம்ம கூட இருப்பார். அவர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி காட்டுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்காக தான் மரித்தார், உங்களுக்காக தான் உயிர்த்தெழுந்தார் அப்படின்ற சொல்றவங்க கைகளை உயர்த்தி காட்டுங்க. ஹல்லேலூயா. அப்போ இரண்டாவது காரியம், தேவன் எங்களோடு கூட இருக்கணும்னா என்னென்ன செய்யணும்? அவர் என்ன நம்மளை சொல்லிட்டு இருக்கிறார்? எது இருந்தா அவர் நம்ம கூட வாழ்வார், நம்ம கூட இருப்பார். இதை போகிறதுக்கு முன்பதாக சயின்டிஃபிக்கலா ஒரு நார்மலா ஒரு கேள்வி கேட்டு கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதனோ ஒரு உயிரினமோ இந்த பூமியில வாழ்வதற்கு என்னென்ன தேவைமா? டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 4 காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். முக்கியமானது என்ன வேணும்? முதல்ல தண்ணி வேணும். ரெண்டாவது என்ன வேணும்? வெளிச்சம் முக்கியமாக வேணும். வெளிச்சம் இருந்தால் தான் உணவு. ஒரு செடியே வளரணும்னாலும் அதுக்கு சூரியன் வெளிச்சம் இருக்கணும். ஆமே. நீங்கள் தண்ணியே ஊற்றினிருந்தால் அழுகி போயிடும். கரெக்டாமா? அது சூரிய வெளிச்சம் இருந்தால் தான். முக்கியமான சயின்டிஃபிக் பிரகாரம் பார்த்தா அது உணவை உற்பத்தி பண்ணதுக்கு சூரிய வெளிச்சம், அது பேர் போட்டோ சிந்தசிஸ். ஹல்லேலூயா. அதுதான் அந்த தாவரத்தை வளர்க்க செய்யும். ஆமே. ஹல்லேலூயா. மூன்றாவது என்ன இருக்கணும்? காத்து இருக்கணும். நான்காவதாய் எல்லாமே இல்லைனாலும் தண்ணி குச்சிட்டு வளர்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமே. கரெக்டு தானேம்மா? நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் கடைசியாக ஒரு காரியம், உணவு முக்கியம். ஆமே. ஹல்லேலூயா. இப்போ எழுதிக்கோங்க பார்க்கலாம். நான் சொல்கிற பிரகாரமே எழுதிக்கோங்க. ஆண்டவர் நம்மளோட கூட வாழணும்.
என்னோடு கூட அவர் மீட்பர் உயிரோடு என்னோடு கூட இருக்கணும்னா 4 விதமான காரியங்கள். இதை ஒப்பிட்டே நான் போடுறேன். முதல் காரியம், ஜீவ தண்ணீர் நம்மளுக்கு வேணும். என்ன தண்ணீர் வேணும்? இரண்டாவது காரியம், ஜீவ ஒளி நம்மளிடத்தில் இருக்கணும். அவர் நம்ம கூட இருக்கணும்னா ஜீவ ஒளி நம்மளிடத்தில் இருக்கணும். மூன்றாவது காரியம், ஜீவ சுவாசம் நம்மளிடத்தில் இருக்கணும். நான்காவது காரியம், ஜீவ அப்பன் நம்மளிடத்தில் இருக்கணும். அல்லேலூயா. மனுஷன் வாழறதுக்கு என்ன வேணும்? ஹலோ, மற்றவர்கள் பேசுறது தண்ணி வேணும், உணவு வேணும்னு சொல்லலாம். நாம இப்ப பேசும்போது எப்படி சொல்லணும்? கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? எது முக்கியம் நம்மளுக்கு? ஜீவ தண்ணீர் முக்கியம். ரெண்டாவது, ஜீவ ஒளி முக்கியம். மூன்றாவது, ஜீவ சுவாசம் முக்கியம். நான்காவது, ஜீவ அப்பம் ரொம்ப முக்கியம். இந்த ஜீவ தண்ணீரை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த அப்படியே ஐபோன் போட்டு எழுதிட்டே வாங்க. ஜீவ தண்ணீரை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா, வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கொஞ்சம் அந்த பிள்ளைங்களை அடங்குங்க. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் இவர்களை மேய்த்து எவர்களை அவருடைய ஜனத்தை மேய்த்து 23ஆம் சங்கீதத்தை யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அதுதான் இந்த ஜீவ தண்ணீர். அப்ப புரிஞ்சுக்கோங்க, அவர் நம்மளை நடத்தணும்னா அவர் மேய்ப்பராய் இருக்கணும். அவர் மேய்ப்பராய் இருந்தார்னா ஆடு அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள ஐபோன்ல எழுதுங்க. இப்ப பார்க்கலாம். முதல் காரியம் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. யாருக்கு? உயிர்த்தெழுந்த என் தேவனுக்கு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் எடுத்து வாசிங்க. ஜீவ ஒளி எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா, யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல். அப்போ நம்ம ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்ளணும்னா இரண்டாவது நீங்க என்ன பண்ணணும்? இரண்டாவது நீங்க அவளை பின்பற்றி நடக்கணும். யாரை பின்பற்றணும்? உயிர்த்தெழுந்த தேவனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் இருக்கணும். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் எடுத்து வாசிங்க. ஜீவ சுவாசத்தை நாம பெற்றுக்கொள்ளணும்னா ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினால் உருவாக்கி, பூமியினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அவன் ஜீவாத்மானான். அப்போ ஜீவ சுவாசத்தை நாம பெற்றுக்கொள்ள என்னவா இருக்கணும்? நம்ம ஜீவ ஆத்மானா பரிசுத்தமா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீவ சுவாசத்தை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஜீவ ஆத்மாவாய், பரிசுத்த ஆத்மாவாய் இருக்கணும். ஹல்லேலூயா. நான்காவது காரியம், ஜீவ அப்பத்தை பெற்றுக்கொள்ளுக. நம்ம என்ன செய்வோம்னா, யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. 6:35. இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையவே மாட்டான். என்னிடத்திலே விசுவாசம். அப்ப ஜீவ அப்பத்தை பெற்றுக்கொள்ள நம்ம எப்படி இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்து கூட வாழ, இங்க கவனிங்க. மனுஷனாய் வாழறதுக்கு தண்ணி, உணவு, காத்து, வேற வெளிச்சம் வேணும். ஆண்டவரோட வாழறதுக்கு என்ன வேணும்? ஜீவ தண்ணீர் வேணும், ஜீவ ஒளி வேணும், ஜீவ சுவாசம் வேணும். ஜீவ, வாட் இஸ் மீன் பை ஜீவ? முக்கியமானது. ஆமென். உயிருள்ள பிள்ளைகளா இருக்கணும். அப்பப்போ செத்து போயிடக்கூடாது. ஆமென். பேட்டரி லோ ஆயிடக்கூடாது. ஆமென். ஒரு கஷ்டம் வந்தோடனே ஆண்டவருக்கு கண்ணே இல்லையோ, என்ன பார்க்கலையோ,
என் வார்த்தை கேட்கலையோ? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி. கவனிங்க கவனிங்க கவனிங்க. இந்த ஜீவனுள்ள பிள்ளைகள், ஜீவ ஆத்மாவா இருக்கிற பிள்ளைகள், ஜீவ ஒளியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ற பிள்ளைகள், ஜீவ அப்பத்தை ருசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன். அல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன பண்ணுவாரா? உனக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி தேவன் நம்மளுக்கு கட்டளையிட வரணும்? ரோமர் 8:11 வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எப்படி வாசமாய் இருக்கிறாரா? எப்படி வாசம் பண்ணுவாரா? எப்படி உங்களை உயிர்ப்பிக்கிறாரா? அவருடைய ஆவியினாலே உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியா 8:11 சொல்லி இருக்கிற பிரகாரமாய் ஆவியில உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எப்படிலாம் ஆவியில உயிர்ப்பிப்பார்? எப்படிலாம் தேவன் நம்மளுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார்? எப்படி நம்மளுக்கு சகாயம் பண்ணுவார்னா 3 காரியங்களை எடுத்து வாசிங்க. கடகடன் முடிக்கிற எரேமியா 20:10 வாசிங்க. முதல் காரியம், அவர் நம்மளோடு கூட இருந்தார், அவர் நம்மளை ஆவியில உயிர்ப்பிப்பார். எப்படி உயிர்ப்பிக்கிறார்னா எரேமியா 20:10 அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், பயம் சூழ்ந்திருந்தது. எரேமியா 20:11 கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களோடு கூட இருப்பாரா? அல்லேலூயா. எப்படி உங்களை உயிர்ப்பிக்கிறார் பிரதர்ஸ்? ஒண்ணுமே இல்லைனாலும், அதுதான் இப்ப சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் சோர்வு அடைந்து உட்கார்ந்த உடனே ஆவியில உயிர்ப்பிக்கிறவங்களுக்கு தான் என் தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் எப்படி நம்மளோட கூட இருக்கிறார்னா, எல்லாருக்கும் தெரிந்த வசனம் யோசுவா 1:5 உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. எப்படி நம்ம கூட இருக்கிறாரா? நம்மளை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டாரா, நம்ம கூடவே இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மூன்றாவது காரியம், சங்கீதம் 121 5 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். எப்படி தேவன் நம்மளோடு கூட இருந்து உயிர்ப்பிக்கிறார் பாருங்க. சங்கீதம் 121:5 கர்த்தர் உன்னை காக்கிறவர் எங்க இருக்கிறாரா? நிழலா இருக்கிறாரா? எங்க இருக்கிறார்? நிழல் நம்மளை விட்டு பிரியுமாமா? பிரியுமா? வெளிச்சம் இருக்கிற வரையும் நிழல் கூட தான் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. லாஸ்ட் கண்டிஷனான வசனம் ஏசாயா 57:17 எல்லாரும் எடுங்க. முக்கியமான வசனம். 2 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 57:15 அந்த ஒரே வசனத்துல 2மே இருக்கு. வாசிங்க. யார் கூட என் தேவன் இருந்து, உயிர்த்தெழுதலின் தேவன் கூட இருந்து யாரை உயிர்ப்பிப்பார்னா எடுத்து வாசிங்க. இவ்வளவும் கேட்டுட்டீங்க. இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லி முடிக்க முக்கியமான இம்பார்ட்டன்டான காரியம் வாசிங்க பார்க்கலாம். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுடையவர் மகத்துவமும் உன்னதமுமான சொல்லுகிறார். உன்னதத்திலும் உன்னதத்திலும் உங்க வீட்லயும் நீங்க போகிற எல்லா இடத்திலும் அங்கெல்லாம் இருக்கிற தேவன், ஸ்தலத்திலும் இருக்கிற தேவன் சொல்லுகிறார், வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும். முதல் காரியம் என்னவா? யாரை உயிர்ப்பிக்கிறாரா? பணிந்தவர்கள். முக்கியமான காரியம். நான் அதை தான் சொல்ல வரேன். கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்களுக்கு முதல் காரியம் என்ன வேணும்? எவ்வளவு பெரிய ஆளாய் இருந்தாலும் பணிவு இருக்கணும். ஆமே. எதுல பணிவுன்னா வாசிங்க. பணிந்து ஆவியிலே உயிர்ப்பிக்கிறது இருக்கு. கவனிங்க கவனிங்க கவனிங்க, இங்க கவனிங்க. பணிவு இருக்க ஒரு சில பேர். ஸ்தோத்திரம் பாஸ்டர், ஸ்தோத்திரம் சிஸ்டர். வெளியரங்கமான பணிவை நான் கேட்கல, ஆவியில பணிவு இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த ஆவி மாறணும். நான் சொல்றத தப்பா புரிஞ்சுக்காதீங்க.
எவ்வளோ அடித்தாலும் தாங்கணும் அப்படின்றது நான் சொல்கிற விஷயத்தில் தேவனை விட்டு பிரியாமல் இருக்கணுமே தவிர எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் உணர்வில்லாத பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியில பணிவு வேணும். எதனால் இந்த காரியம் நடக்குது? எதனால நம்ம குடும்பத்தில் இந்த பிரச்சனை? எதனால இவ்வளோ தடைகள்? எதனால இவ்வளோ போராட்டங்கள்? எதனால இந்த பலவீனங்கள்? எதனால இவ்வளோ கஷ்டங்கள்? ஏன் இவ்வளோ போராட்டமான வாழ்க்கை? ஆமென். நானும் பாஸ்டர்மாலாம் நிறைய நாள் ரொம்ப மன்றாடி கொண்டு இருக்கிறோம் இந்த காரியங்கள். இதை வாய்க்க செய்த தேவன். நான் இப்படி தான் போராடிட்டு இருக்கேன். இதை கொடுத்தீங்களே, அதையும் கொடுக்க மாட்டேன்றீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் இவ்வளோ காரியம்? ஏன் இவ்வளோ பிரச்சனை? ஏன் இவ்வளோ போராட்டம்? ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க, ஒரு சபை குறித்ததான பாரம் இருக்கணும். ஒரு குடும்பத்தை குறித்ததான பெரியவர்களுக்கு பாரம் இருக்கணும். கணவருக்கு பாரம் இருக்கணும். மனைவிக்கு பாரம் இருக்கணும். பிள்ளைகளுக்கு பாரம் இருக்கணும். நம்ம அப்பா அம்மா நல்லா இருக்கணும். நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும். நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும். நம்ம பேர பிள்ளைகள் நல்லா இருக்கணும். இந்த பாரம் ஆவியில இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வெளியரங்கமாக இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உள்ளுக்குள்ள நொறுங்கணும். அடுத்தது அதுதான். வாசிங்க. ஆவியிலே உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறது. எது நொறுங்கணுமா? எது நொறுங்கணும்? கொல்லப்படுறதுன்னு ஃபர்ஸ்ட் சொன்ன பார்த்தீங்களா? இதுதான் கொல்லப்படுறது. நொறுங்கணும். இந்த மகளுக்காக, இந்த மகனுக்காக, எங்க சபைக்காக, எங்க ஊழியக்காரருக்காக, என் கணவருக்காக, என் பிள்ளைகளுக்காக. ஆமென். இருதயம் நொறுங்கணும். இருதயமோ மகா கேடு உள்ளது. வெளியே ஆக்ட் பண்ணிடும் நல்லா இருக்கிற மாதிரி, ஒன்னா இருக்கிற மாதிரி. ஆமென். ஹல்லேலூயா. உள்ள நிறைய திங்கிங் ஓடும். யார் எப்படி இருக்கிறாங்க? நம்ம இப்போ சீமன் பிரதர் என்ன தான் பார்த்துன்னு 6:30 மணி ஆயிடுச்சு, இன்னும் முடிக்கலையே. எத்தனை பேர் மைண்டில் ஓடி நிற்குதுன்னு தெரியல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமல்ராஜ் பிரதர் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுன்னு இருக்காரு. கரெக்டாக ஒரு மைண்டில் தான் ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹால்னு சொல்கிறீங்க. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் எதையும் கேட்கல. எதை மட்டும் தான் கேட்குறாரு? உன் இருதயத்தை தா. வேற எதுவுமே அவரு கேட்கல, விரும்பல. அங்கதான் வாசம் பண்ணுகிறேன். இதோ வாசப்படி நின்று. எந்த வாசப்படி? நம்ம வீட்டு வாசப்படி இல்ல, இருதயமாகிய வாசப்படி இல்ல. எவன் திறக்கிறானோ. நிறைய குப்பை இருந்தா தயவுசெய்து தூக்கி வெளியே போட்டுங்க. இப்போ ஆமென். காண்டத்தையும் போட்டு திங்க் பண்ணிக்கின்னு. ஆமென். இவன் கூட நம்மளுக்கு வர மாட்டேன்றான். ஆமென். ஹல்லேலூயா. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்போ முடிவு பண்ணுங்க. ஆண்டவருக்கு ஒரு இடத்தை கொடுத்து, ஆண்டவருக்கென்று நொறுங்குகிறவர்களாய், எங்கள் சபைக்காக, எங்கள் ஊழியத்திற்காக, என் குடும்பத்திற்காக, என் கணவருக்காக, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக உண்மையாய் ஆவியில, நான் அதை தான் சொல்ல வரேன், ஆவியிலே பணிந்து. இங்க என்ன பண்ணணும்? எதுல இருதயம் நொறுங்கணுமா? ஆவியில இருதயம். தொடர்ந்து வாசிக்கலாம். நொறுங்குண்டு பணிந்த ஆவி உடையவர்களிடத்துல தான் என் தேவன் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப புரிஞ்சுக்கோங்க, என் பாஸ்டர் இவ்வளோ காரியம் நடக்கல, இன்னும் நொறுங்கலன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உங்களுடைய இருதயம் ஏற்கனவே ஒரு வாரத்தில் நான் பேசியிருந்தேன். கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை என் தேவன் வைக்க வல்லவராய் இருக்கிறார் ஆவியில உள்ளவர்களுக்கு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு போய் மாறுங்க. கல்லான இருதயம் இருந்தா தயவு செய்து நொறுக்கி ஆண்டவரே சதையான இருதயம் எங்களுக்கு தாங்க. ஆமென். இவ்வளவும் சொல்றேன்னா, தேவன் உயிர் தெழுந்த தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவர் நம்மளை உயிர்ப்பிக்கும்படியாக தான் இவ்வளவு நேரம் காரியங்களை சொல்லி இருக்கிறார். எதுல உயிர்ப்பிக்கணும்? நீங்க இப்போ ரெண்டே காரியம். இருதயத்துல உயிர்ப்பிக்கணும். எப்படி? நொறுங்குண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டாவது, ஆவியில பணிவு இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை பேசின பிரகாரமா தான் மேன்மை எதுல மட்டும்தான் இருக்கணும்? சிலுவை குறித்தது மாத்திரம் தான் நம்மளுடைய மேன்மையா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதை குறித்து மேன்மை பாராட்டாதவர்களாக இருக்கணும். ஆமென். அப்பதான் தேவன் உங்கள் மத்தியில் வாசம் பண்ணுவார். அவர் உங்களோடு கூட இருப்பார். அப்பதான் நீங்க வாழ்வதற்குண்டான 4 காரியத்தை தேவன் கட்டளையிடுவார். அப்பதான் உங்களுக்கு பயங்கரமான பராக்கிரமசாலியாய்
என் தேவன் உங்கள் கூட இருப்பார். உங்களை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். உங்களுக்கு நிழலாய் எப்போதும் கூட இருந்து உங்களுக்கு சகாயம் பண்ணும்படியாக நீங்கள் பயப்படவும் வேண்டாம், திகையும் வேண்டாம். தேவன் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ண வல்லவராக இருக்கிறார். தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இந்த நாளின் துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? எத்தனை விதமான தடைகள் இருந்தாலும் தேவன் உங்களையும் என்னையும் பலப்படுத்தி இம்மட்டும் நடத்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த உயிர்த்தெழுதலின் நன்னாளிலே அருமையான உங்களுடைய பிள்ளைகளையும் அடியனை காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவகரம் இம்மட்டும் எங்களோடு அசைவாடி எங்களுக்காக மரித்து எங்களுக்காக 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்ததை நாங்கள் இந்த நாளிலே மகிமைப்படுத்தியிருக்கிறோம். அப்பா, கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் நீங்கள் உயிரோடு எழுந்து எங்களோடு கூட இருந்து எங்களை உயிர்ப்பிப்பீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு கடந்து செல்கிறோம். எங்களோடு கூட வாங்க, எங்களுடைய தேவைகளை சந்திங்க, அற்புதங்கள் அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க. எங்களுடைய எல்லா காரியங்களிலிருந்து விடுதலை கொடுத்து சாட்சியுள்ள பிள்ளைகளை வருகிற ஞாயிற்றுக்கிழமை வந்து நெருக்க கிருபைத்து அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை ஒப்புக் கொடுக்கு. தெய்வீக சமாதானம், தெய்வீக சுகம், தெய்வீக பலன் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கடன் செல்ல கிருபைத்து பலதரப்பட்ட மக்கள் மேலே பேசுகிற துவாரத்தில் கொண்டு வா. மீட்பிரேசும் முழுச்சவங்களை நல்ல பிதாவே செய்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் சதா காலம் நம் அனைவரும் கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.